என்ன சித்திரகுப்தா இது? காவல்துறையில் பணிபுரிகிறாள் என்றால் வைஜெயந்தி ஐபிஎஸ் வேட்டையாடு விளையாடு போன்று ரவுடிகளை பந்தாடுவாள் என்று பார்த்தால் இவள் ரவுடிக்கு பயந்து நடுங்குகிறாள். பிரபு, வைஜெயந்தி ஐபிஎஸ் வேட்டையாடு விளையாடா? அது எப்படி? நீங்கள் எப்போது பார்த்தீர்கள்? அதுவும் எனக்கு தெரியாமல்? அது உலகத்தில் பந்து நடைபெறும் அல்லவா, அப்போது விபத்துகள் குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்ததுதான். சரி சரி, அது போகட்டும். இப்படி பயந்து நடுங்குகிற உடம்புக்குள் மாறி போனால் குழந்தையும் கணவனையும் அவள் எப்படி காப்பாற்றுவாள்? என்ன மாறி, நான் சொல்வது சரிதானே? அதுவும் சரிதான். மகாபிரபு, அந்த பெண்ணுக்கு போலீஸ் வேலை பிடிக்காது. மிகவும் பயந்த சுபாவம். ஆனால் அவளப்பா போலீஸ். தன் மகள் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த பணியில் சேர்த்துள்ளார். இந்த பெண்ணும் தன் பயத்தை போக்க நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் முடியவில்லை. இருப்பினும் குணத்தில் ஆரியை போன்றவள். பாருங்கள் மகாபிரபு. சொல்ற நிறுத்துங்க. சொல்ற சொல்லு. சொல்றா. சொல்லு. ஆடிங்க செத்தடா நீங்க. சொல்லு. சொல்ற சொல்ற. இந்தாங்க. இல்ல அடி வாங்கி செத்துருவேன். சொல்றா சொல்றாங்கற. டேய் சொல்றா சொல்றா. சொல்லு சொல்லு. சொல்றா சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. சொல்றா. நீ எப்போ வந்த? இப்பதான் சார் வந்தேன். சார், எத்தனை பவுன் நகை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? 120 பவுன் சொன்னாங்க சார். இந்த குடி. இந்தம்மா இங்க வா, வச்சுக்க. கான்ஸ்டபிள் ஐயா, இந்த உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுப்போ. சரிங்கய்யா. இந்த நீ ஏன் பாக்குற? குடி. ஓகே சார். இந்தயா நீ வாங்கிக்க. ஓகே சார். துர்கா, என்ன பாத்துட்டு நிக்கிற? எது பிடிக்குதோ எடுத்துக்க. இல்ல சார், எனக்கு எந்த நகையும் வேண்டாம். நகை வேணான்னு சொல்ற பொண்ண இப்பதான் பாக்குற. ஏன் வேணாங்கிற? சார் அது 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 வந்து வேணாம் சார். ஐயா தான் சொல்றாருல துர்கா, நாங்கெல்லாம் வாங்கிட்டோம்ல, நீ மட்டும் வேணாம்னு சொன்னா எப்படிமா? வாங்கிக்க. சவரன் 60,000க்கு மேல விக்குதுமா. உனக்கு வேணாட்டி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருமா. இல்லண்ணே, எனக்கு வேண்டாம். அப்ப நாங்கெல்லாம் தப்பான போலீஸ், நீ மட்டும் நல்ல போலீஸ், அப்படித்தானே? அதுக்கு தானே வேணாங்கிற? பாத்து எடுத்துட்டு வர மாட்டேன், கொஞ்சம் கூட அறிவில்லாம. சாரி மேடம், கால் தடுக்கிடுச்சு. சாரி. என்ன சாரி? ஒழுங்கா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க தெரியாது? மேடம் மேடம் சாரி மேடம். கோட்டால வேலைக்கு வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? இடியட். ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் தொடச்சு விடு. சரிங்க சார், நான் க்ளீன் பண்ணு. ஒரு நிமிஷம். சி, எனக்குன்னு வந்து வாச்சது. நான் தொடச்சு விடுறேன்.
போதும் போதும் தொடச்சது. என் புடவைய உருவி விட்டுடாத. நான் வரேன் இன்ஸ்பெக்டர். நாளைக்கு மறந்துடாம வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ம். வெரி குட். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறான். பிரபு, இன்ஸ்பெக்டரும் அமைச்சர் மனைவியும் இறந்து எமலோகம் வருவார்கள் அல்லவா? அவர்களை எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்து விடுங்கள். நீ என் மனதில் இருப்பதை சொல்லிவிட்டாய் தேவி. சித்ரகுப்தா, மகாபிரபு, தேவி சொன்னதை குறிப்பெடுத்துக் கொள். அப்படியே ஆகட்டும் பிரபு. எல்லாம் சரி, வேலையை பற்றி சொன்னாய். இந்த பெண்ணின் குடும்பத்தை பற்றி சொல்லவில்லையே, அதையும் கூறு. சொல்கிறேன் பிரபு. இந்த பெண்ணின் அப்பாவிற்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு 3 மகள்கள். இந்த பெண் 2வது மனைவியின் மகள். இவள் தாயார் இறந்த பிறகு இந்த துர்கா இவள் அப்பாவின் முதல் மனைவி, அதாவது பெரியம்மாவுடன் தங்கிவிட்டாள். பெரியம்மாவும் அவரது முதல் மகளும் துர்காவின் மீது மிகுந்த அன்பு காட்டினர். மற்ற 2 பெண்கள் வெறுப்பை காட்டினர்.